முன்னிலை பொறுப்பேற்றுள்ள மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் சந்திரசேகரன் அவர்களே, பொய்யாமொழி அவர்களே, ஆரம் அன்பழகன் அவர்களே, பாலு அவர்களே, ஷாஜான் அவர்களே, சுமதி கருணாநிதி அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இறுதி உரை நம்மளிடையே வழங்க இருக்கின்ற நம்மளுடைய அறிவுடைய அரிமாவும் போக்குவரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரும் நம்மளையெல்லாம் வழிநடத்துகின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்களே, குன்னம் மேலிட பார்வையாளர் ஏ.கே. அருண் அவர்களே, அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் மேலிட பார்வையாளர் அன்பரசு அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் தனசேகர் அவர்களே, கென்னடி அவர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களே, ஜெயங்கொண்டம் நகர கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கருணாநிதி அவர்களே, உடையாபாளையம் நகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, செந்துறை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, ஜெயங்கொண்டம் ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களே, அரியலூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, திருமானூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அசோக சக்கரவர்த்தி அவர்களே, ஒன்றிய கழகத்தின் ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரெங்க முருகன் அவர்களே, அரியலூர் வடக்கு ஒன்றியத்தின் பொறுப்பாளர் அண்ணன் அறிவழகன் அவர்களே, தாப்பலூர் மேற்கு ஒன்றியத்தின் பொறுப்பாளர் அண்ணன் தனவேல் அவர்களே, அரியலூர் மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் இளையராஜா அவர்களே, ஜெயங்கொண்டம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் ஆசிரியர் கணேசன் அவர்களே, செந்துறை மேற்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் பொன் செல்வம் அவர்களே, திருமானூர் கிழக்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் KGS முருகன் அவர்களே, ஆண்டிமடம் மேற்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, வரதராஜப்பேட்டை பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அல்போன்ஸ் அவர்களே, அரியலூர் நகர்மன்றத்தினுடைய தலைவர் அம்மையார் சாந்தி கலைவாணன் அவர்களே, உடையாபாளையம் பேரூராட்சியினுடைய தலைவர் மலர்விதி ரஞ்சித் குமார் அவர்களே, வரதராஜப்பேட்டை பேரூராட்சியினுடைய தலைவர் மார்கரெட் அல்போன்ஸ் அவர்களே, மாவட்ட அணியமைப்பாளர்கள் ராமராஜன் அவர்களே, தருமதுரை அவர்களே, NR ராமதுரை அவர்களே, தங்க ராமகிருஷ்ணன் அவர்களே, ஆதி இளங்கோவன் அவர்களே, அந்தோணிசாமி அவர்களே, பானுமதி ராஜேந்திரன் அவர்களே, MG ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட பொறியாளருடைய அமைப்பாளர் ரூயி கதிரவன் அவர்களே, சஞ்சய் குமார் அவர்களே, மீனா சாமிநாதன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியுடைய அமைப்பாளர் குலோத்துங்கன் அவர்களே, இளஞ்செழியன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, அருண் ராஜா அவர்களே, இளங்கோவன் அவர்களே, வின்சென்ட் ராஜா அவர்களே, இறுதியாக நன்றி உரை கூற இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமை சகோதரி லதா பாலு அவர்களே, வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, பெருந்திரளான வந்திருக்க கழகத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவரையும் அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர் அண்ணன் புனிதன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்களின் ஒற்றுமை கண்டு என்கின்ற பாரதிதாசனுடைய சங்காநாதம் ஒலித்திட, கண்ணுக்கு கண்ணாக கானகத்து வண்டாக தென்னம் குருத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே தலைமை நிகழ்ச்சியினை நடத்த இருக்கின்றவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அமைச்சர், பேச்சாளர், மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாட்டில் எனக்கு அமைச்சர் அவர்கள் கொடுத்தமைக்காக பேச அழைத்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பேசுபடியாக வச்சுட்டாங்க. ஒரு ஆள், நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொடி பையன் வந்து கேட்குறான்,
அரியலூர் மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் அவர்களே, அவனுக்கு பேசவே தெரியல. இந்த பஸ் போக்குவரத்து இந்த பகுதியிலேயே இல்லை அப்படிங்கிறான். என்னை மன்னிச்சுக்கணும். ஏண்டா பொடிப்பையில 75 வருஷத்துக்கு பிற்பாடு சுதந்திரம் அடைந்து 75 வருஷத்துக்கு பிற்பாடு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரியை பெற்றிருக்கோம் என்றால் இதை விட எங்களுக்கு என்ன பெருமை. பஸ்ஸுகள் ஓடாத கிராமங்கள் கிடையாது. அதிமுக ஆட்சியில் எத்தனை பஸ் ஓடுச்சு? அந்த பஸ் எல்லாம் ஏறுற மாதிரி இருந்ததா? அதுல பயணம் பண்ற மாதிரி இருந்ததா? நான் ஒரு தடவை பஸ் ஏறி போறோம், பின்னாடி போகிறான் கண்டக்டர், பின்னாடி போனா அங்க கீழே தர தெரியுது. அந்த பிளாட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ரிப்பேர் ஆகி கிடக்கு. இன்னைக்கு எத்தனை பஸ் அதெல்லாம் பழுது நீக்கி 1000 பஸ் 4000 பஸ் புதிய பஸ் விட்டுருக்காங்க. 1000 பஸ் 2000 பஸ்ஸுக்கு மேல பாடி கட்டி புதுசா வந்திருக்கு. விடிஞ்சான்னது ஞாபகம் வந்துருது, கோச்சிக்காதீங்க. விடியல் பயண பஸ்ல ஏறாத பெண்கள் உண்டா? விடியல் பயண பஸ்ல ஏறாத பெண்கள் உண்டா? இன்னைக்கு என்ன அனைத்தும் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில தான். யார் ஆட்சியில்? அந்த எடப்பாடியார், ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்தாங்களே. இந்த மாதிரி ஒரு புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு உரிமை தொகை, என்னென்ன திட்டங்கள், காலை சிற்றுண்டி உணவு, இந்த மாதிரி எவ்வளவு திட்டங்களை, கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்வார்கள். நீ பிறந்ததிலிருந்து சுடுகாடு போட வரைக்கும் நம்முடைய தளபதி தாய்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன எல்லாம் செய்யணும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்து முடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரணியில் தமிழ்நாடு, நாம் வெல்வோம், போராடுவோம். எனக்கு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி எனக்கு நீங்கள் இதே அரியலூர் டவுனில் போன மாதம் 16ஆம் தேதி மிக பிரமாண்ட கூட்டத்தை இளைஞர் அணியினரும் நகர செயலாளர் முருகேசன் அவர்களும் நடத்தி காட்டினார்கள். அதிலே நான் பேசினேன். இருப்பினும் எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறந்த தீப்பொறி ராமலிங்கம் அவர்கள் சில நிமிடம் சிறப்புரை ஆற்றுவார். வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஓரணியில் திரள்வோம், தமிழ்நாட்டை மீட்போம் என்கிற அடிப்படையில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சட்டத்திட்ட குழுவினுடைய இணைச் செயலாளர் பாசத்திற்குரிய சுபாஷ் சந்திரசேகரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கு ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மு கணேசன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் இரா பாலு அவர்களே, இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரியலூர் மாவட்டம் உருவானதிலிருந்து இதுவரையும் எந்த அமைச்சர் பொறுப்பும் கிடைக்காமல் இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு மண்ணின் மைந்தன் சிவசங்கர் அவர்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சரை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர் போக்குவரத்து துறை மின்சாரம், அவருக்கு கொடுத்த துறை பிற்பட்டோர் நலத்துறை. அந்த பிற்பட்டோர் நலத்துறையிலே சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினாலே தான் அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சரை கொடுத்தார்கள். அந்த போக்குவரத்து துறையிலும் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் மின்சார வாரியத்தையும் இன்றையும் அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய பொறுப்பை யார் வழங்கியிருக்கிறார் சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அவருக்கு அரியலூர் மாவட்டம் நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் பேகோ கருணாநிதி அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர் தனசேகர் அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளை
காலம் நலன் கருதி அனைவருடைய பெயரையும் வாசிக்க வேண்டும் எனக்கு எண்ணம் இருந்தாலும் கூட காலத்தினுடைய நலனை கருதி அனைவருடைய பெயரையும் வாசித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இந்த கட்சி எதுக்கிறது யாரான்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆள் 210 தொகுதியில் ஜெயிச்சிருவாராம். அந்த 10 கூட அவருக்கு நிலம் இல்லை. இனி அதிமுக ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. நம்ம தளபதி ஸ்டாலின் நினைச்சா காப்பாற்றி வச்சா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பூராம இருக்கும். இதுதான் உண்மை நிலவரம். இதை எதற்காக கோடிட்டு காட்டுகிறேன் சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஊர் ஊராக போய் சுற்றுப்பயணம் வந்துக்கிட்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அந்த தலைப்பே முதல்ல தப்பு. மகனை மீட்க, சம்பந்தியை காப்பாற்ற நான் ஊர்வலம் போறோம்னு சொல்ல போக வேண்டியதானே தவிர வேற எதுவுமே அவனுக்கு கிடையாது. மகன் கேஸில் மாட்டிக்கிட்டான், அவனை காக்கணும். அதே போல சம்பந்தியை காப்பாற்றணும். இதுக்காக தான் பிஜேபி கூட்டணியில் போய் நெடுஞ்சாக்கிட்டே காலில் விழுந்து அந்த கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, 4 ஆண்டு காலம் நான் சிறப்பாக ஆட்சி நடத்தினேங்கிறார். நான் 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு 2 காரணம் மட்டும் சொல்கிறேன், வேற எதுக்குமே வேண்டாம். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடனுடைய சரணுடைய ஆலையில் நடைபெறுகிறது. நிருபர்கள் போய் கேட்கிறார்கள், துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறதே உங்களுடைய ஆட்சியில், இது நியாயம்தானா என்று கேட்கிற பொழுது உள்துறையை வைத்திருக்கக்கூடிய, காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய, ஐஏஎஸ்ஐ வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறார், நான் கூட டிவியிலே பார்த்தேன், அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது நான் சொல்றார். அவர் முதலமைச்சராக வேலை பார்த்தாரா, என்ன வேலை பார்த்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றும் எங்களுடைய இதய தெய்வம் சொல்லி சட்ட பையில வச்சுக்கிட்டு அம்மா படத்தை வச்சுக்கிட்டு சுற்றி வராங்க. கொடநாடு எஸ்டேட்டு, அது அம்மா தங்கியிருந்த இடம். அந்த இடத்துல கட்டடத்தில் உள்ள பூந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கதவை அடித்து உடைச்சி அதில் 5 பேர் வரலையும் மர்டர் ஆயிருக்கு. கேட்டால் அது ஒரு தனியார் இடம்னு சொல்றியே, அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருப்பாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உன்னுடைய ஆட்சியில் ஒரு பானைக்கு 2 சோறு, 2 சோத்தினுடைய விளைவிலே உன்னுடைய ஆட்சி பல்டி அடிச்சு போச்சு. இதையும் தாண்டி இன்னொரு கதையும் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுக்குழு அரசியல் கட்சிகள் நடத்துது, மாநாடு நடத்துது, இந்த நாய்கள்லாம் பார்த்தது. ஏண்டா கட்சிகள் மட்டும்தான் நடத்தலாமா, நாம நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி 1000க்கு மேற்பட்ட நாய்கள் எல்லாம் ஒன்று கூடி அதில் ஒரு பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழுல இருந்த நாய் தலைமை தாங்கின நாய் சொல்லிச்சு, இதுக்கு பின்னாடி நம்முடைய தன்மானம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இனி எந்த இடத்திலும் எச்ச இலையினுடைய சாப்பாடை நாம் சாப்பிடக்கூடாது, இதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற பொழுதுதான் அந்த மண்டபத்திலே சாப்பிட்ட இலையை பொத்துன்னு வெளியில தூக்கி போடுறான். அந்த நாய் தான் முதல்ல ஓடிச்சு. அந்த நாய் யாருங்கிறத நீங்களே உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுற. பாரதிய ஜனதாவோட இனி எந்த ஜென்மத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 3 கார் ஏறி மாறி சவாரி போய் அங்க போய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி ஆயிருக்காருன்னு சொன்னா இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? 210 தொகுதி ஜெயிப்பங்கிறாரு. எப்படி தொகுதி கூட நீ ஜெயிக்க போறது கிடையாது. இதையும் தாண்டி நான் திருப்பி சொல்லட்டுமா, அவருடைய மொத்த உருவமே துரோகம். எதை எடுத்தாலும் துரோகம் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரை முதலமைச்சராக்கினது சசிகலா அம்மையார், அந்த அம்மாவுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. அவரை முதலமைச்சராக போடணும்னு சொன்ன டிடிவி தினகரனுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. அவருடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு 11 எம்எல்ஏவோட போன ஓபிஎஸ்க்கும் துரோகம் பண்ணியாச்சு. 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு வழிவிட்ட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று பாராளுமன்ற தேர்தலில் அந்த பாரதிய ஜனதாவுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. 19 ஒரு அம்மையார் இருக்காங்க, தேமுதிகவுடைய தலைவர். அவர் என்னமோ நல்ல கட்சின்னு சொல்லி அதில் போய் கூட்டணியாக சேர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு ஒப்பந்தம் போட்டாங்க. கடைசியில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி சொல்கிறார், நான் அப்படி ஒன்றும் கையெழுத்தையே போடலேன்ட்டான். அம்மா பேருக்கு துரோகம் பண்ண பழனிசாமிக்கு திமுக தலைவருக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆகவே நாட்டில் இனி எந்த இடத்துலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணும்னு சொன்னால்
நம்முடைய தமிழ தளபதி மு.க. ஸ்டாலின் நினைச்சாதான் அந்த கட்சியே காப்பாற்ற முடியும். இல்லாமனா நிச்சயமா காப்பாற்ற முடியாது. அதே நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்றேன், அந்த கட்சியை காப்பாற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய தளபதிக்கு உண்டு. அந்த கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பூராமல் இருக்கும். ஆகவே அந்த கட்சி இல்லைன்னா பாரதிய ஜனதா அவன் பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். இந்த சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. முத்தான திட்டங்களை 3 திட்டங்களை தளபதி அறிவித்திருக்கிறார். காலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உணவாக காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதை போல மகளிர் விடியல் பயணம் என்கிற பேருந்தை விட்டு அதில் அத்தனை மகளிரும் ஃப்ரீயாக போய் வருகிற ஒரு காட்சியை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இதை போல மக்கள் மருந்தகம் என்ற ஒரு மருந்தகத்தை மெடிக்கலை திறந்து தமிழ்நாடு பூராவும் மக்கள் மருந்தகம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் இப்படி எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் என்னடா குறைன்னு கேட்டா அதில் குறை இதில் குறை இதில் குறை இதில் குறைங்கிறிய. நான் கேட்குறேன், உன் ஆட்சியில் எனக்கு முன்னாடி பேசின புனிதவேல் பேசின மாதிரி உன்னுடைய ஆட்சியில் ஏதாவது பஸ்ஸாக இருந்தது? இன்னைக்கு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் பொறுப்பேற்றதற்கு பின்னாடி எங்கு பார்த்தாலும் புது பஸ்ஸாக புது வண்டியாக ஓடுகிற காட்சியை பார்க்கிறோம். எங்கேயாவது நம்ம பஸ்ஸுக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கொண்டு நின்று பஸ் ஏறி இருக்குமான்னு கிடையாது. அந்த பெருமைக்குரிய அமைச்சர் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தன் சிவசங்கர் SS அவர்களுக்கு தான் உண்டு என்பதை இந்த நேரத்தில் கூறி, ஆகவே இப்படி பல்வேறு கருத்துக்களை உரையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட காலத்தினுடைய நலனை கருதி பேச வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் மண்ணிலிருந்து இளம் பேச்சாளர் மேலப்பலூர் தர்ஷினி இப்போது சில நிமிடங்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் பேர் SM தர்ஷினி. நான் மேலப்பலூர்ல இருந்து வரேன். எல்லாரும் எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சு நிக்க முடியுமா? எல்லாரும் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கலாம். தலைவர் கலைஞரின் ஐம்பெரும் முழக்கம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. உறுதிமொழி: தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டிற்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் உட்காருங்க. வானம் அடைகாத்து வைத்திருக்கின்ற வண்ண மேகங்கள் தரையின் தாகமறிந்து மழையாக மண்ணுக்கு வருகிற பொழுது ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புழங்காகிதம் அடையுமோ அப்படிதான் உங்கள் முன்னால் நின்று உரையாற்றுகின்ற பொழுது மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூறல் விழுகின்ற துடிப்பு கேட்கிறது. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் பிஞ்சு முகர் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண் கொண்ட காவிய வணக்கம் கூறி தமிழ்